everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொதுத் தேர்வு 2024க்கான மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள், அதுவும் அத்தியாயம் 8க்கு. சரிங்களா? சோ அத்தியாயம் 8க்கு மிக மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஓகே, சோ யாரெல்லாம் அத்தியாயம் 7 அத்தியாயம் 6 பாக்குறீங்க, சோ அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு அத்தியாயம் 8 வாங்க. சோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அத்தியாயம் 6 முடிச்சுட்டு அத்தியாயம் 7 முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் 8 வாங்க. சரியா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு ஆகியவற்றை காண்க. சோ ஒரு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க, தரவு புள்ளிகள். சோ தரவு புள்ளிகள் கொடுத்துட்டு சோ அதுக்கு வீச்சும் வீச்சுக்கெழுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, சோ வீச்சு வீச்சுக்கெழுவும் கேட்டா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய தரவு புள்ளிகள் என்னென்னு பார்க்கணும். 25, 67, 48, 53, 18, 39, 44 இல்லையா? இந்த மாதிரி மதிப்புகள் கொடுத்திருக்காங்க, தரவு புள்ளிகள் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து வீச்சு வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மிகச்சிறிய மதிப்பும் மிக பெரிய மதிப்பும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ மிக பெரிய மதிப்பு இதுல எது பெரிய நம்பர்? 67, அதான் மிக பெரிய மதிப்பு இல்லையா? இதுல எது ரொம்ப சின்ன நம்பர், குட்டி நம்பர் எது இருக்கிறதே குட்டி? 18, இதுதான் மீச்சிறு மதிப்பு இல்லையா? சரி, அப்ப மிக பெரிய மதிப்பு 67, மிகச்சிறிய மதிப்பு 18 இல்லையா? மிகப்பெரிய மதிப்பு மிகச்சிறிய மதிப்பு எடுத்தாச்சு. இப்போ வீச்சு கண்டுபிடிச்சிடலாமா? வீச்சுக்கான இது என்னதுங்க சூத்திரம்? வீச்சுக்கு மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சா முடிஞ்சது இல்லையா? சோ வீச்சு வேணும்னா மிகப்பெரிய மதிப்புல இருந்து பீச்சுங்கிறது ஆர், மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சா முடிஞ்சது. மிகச்சிறிய மதிப்பை கழிச்சா முடிஞ்சது. மிகப்பெரிய மதிப்பு இது, மிகப்பெரிய மதிப்பு 67, மிகச்சிறிய மதிப்பு 18. 67 இருந்து 18 கழிச்சோன்னா எவ்வளவு வரும்? 67 18 போச்சுன்னா இது 17 ஆயிடுமா? இது 5 ஆயிடும். 5ல 1 போனா 4, 17 போச்சுன்னா 9, 49. சோ 49, இதுதான் ஆர் வீச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? வீச்சுக்கெழு கேட்டிருக்காங்க. சோ வீச்சுக்கெழு கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு பை மிகப்பெரிய மதிப்பு பிளஸ் மிகச்சிறிய மதிப்பு. சோ மிகப்பெரிய மதிப்புக்கு எல்னும் மிகச்சிறிய மதிப்புக்கு எஸ்ன்னு வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ இங்கே பாத்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் போட்டாவே போதும் இல்லையா? ஓகே, சோ இப்போ வீச்சுக்கெழு கண்டுபிடிச்சிடலாம். வீச்சுக்கெழு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னதுதான். சோ வீச்சுக்கெழு அப்படிங்கிறது மிகப்பெரிய மதிப்பு எல் மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு எஸ் டிவைடட் பை மிகப்பெரிய மதிப்பு எல் பிளஸ் மிகச்சிறிய மதிப்பு எஸ். புரிஞ்சுதுங்களா? சோ மிகப்பெரிய மதிப்பு என்ன? 67 மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு 18. அடுத்தது மிகப்பெரிய மதிப்பு 67 பிளஸ் 18. 67 18 போச்சுன்னா 49. 67 கூட ஒரு 18 கூட்டணும்னா எவ்வளவு வருங்க? 15, 6, 7, 8, 85 வரும் இல்லையா? சோ 49 பை 85 இது ரெண்டையும் வகுத்து பாருங்க. சோ வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.576 கிடைக்கும். இது ரெண்டையும் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.576 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? ஓகே, சோ அடுத்தது போலாமா? வாங்க. சோ இந்த வீச்சுக்கெழுல எந்த சந்தேகமும் இல்லல்ல, அவ்வளவுதான். சோ இதே மாதிரி மாடல் क्वेश्चंस இருக்கு. சோ அந்த மாடல் क्वेश्चंस நீங்க வொர்க் அவுட் பண்ணிரணும். சரிங்களா? சோ பயிற்சியில இதே மாதிரி 2 கேள்வி கொடுத்திருக்காங்க. சரியா? சோ அந்த 2 கேள்வி நீங்க வொர்க் அவுட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா? ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ அதனால இந்த மாடல் क्वेश्चंस 2 இருக்கு. சோ அதை போட்டு நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி வாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.2 தான். சோ கொடுக்கப்பட்ட பரவலின் வீச்சு காண்க. சோ இந்த மாதிரி ஒரு பரவல் கொடுத்து இதுல இருந்து வீச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதுல இருந்து வீச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? சோ கொடுத்திருக்கிற பரவல்ல வீச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் இதுல அதிகபட்சமான மதிப்பு என்னன்னு பார்க்கணும். சோ இதுல பாருங்க, வயதுல பார்க்கணும். இதுல அதிகபட்சமான மதிப்பு என்ன? 28 இல்லையா? சோ அப்போ மிக பெரிய மதிப்பு
வீச்சுனாவே என்ன, மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு இல்லையா? சோ மிகப்பெரிய மதிப்பு 28, பெரிய மதிப்பை எல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து மிகச்சிறிய மதிப்பு பார்க்கணும். மிகச்சிறிய மதிப்பு எது? இது 0, யாருமே இல்ல, மாணவர்களே இல்ல. அப்ப இதுல இருந்து தான் மாணவர்கள் தொடங்குறாங்க. சோ அப்ப இதுல இருந்து தான் மிகச்சிறிய மதிப்பு பார்க்கணும். மிகச்சிறிய மதிப்பு 18 இல்லைங்களா? ஓகே. சோ அப்ப மிகச்சிறிய, நம்ம எடுத்தோடனே மிகச்சிறிய மதிப்பு 16 போட்டு வைப்போம், அதனாலேயே மார்க் போயிடும். சோ இந்த தப்ப வருஷம் பண்றாங்க, நீங்க பண்ணக்கூடாது சரியா? சோ 16 போட்டு வச்சிடக்கூடாது, ஏன்னா இங்க மாணவர்களின் எண்ணிக்கையே கிடையாது. சோ அதனால இது ஃபுல்லா போயிடும், இதுல இருந்து தான் எடுக்கணும். இதுல இருந்து எடுக்கும் போது சிறிய மதிப்பு 18, புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப மிகச்சிறிய மதிப்பு 18. இது வந்து எஸ் எடுத்துக்கலாம். மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு எடுத்துக்கலாம், எஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஓகே. இப்போ வீச் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ வீச் எப்படி கண்டுபிடிக்கலாம்? வீச்சுக்கு தான் சூத்திரம் தெரியுமே. வீச் அப்படிங்கிறது 6 எல் மைனஸ் எஸ், அதாவது மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சிடணும் இல்லையா? சோ 28ல இருந்து 18 கழிச்சுக்கோங்க. 28ல இருந்து 18 கழிச்சோம்னா 10. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். வீச்சுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 8.3 தான். என்ன சொல்லிருக்காங்க? ஒரு தரவின் வீச்சு, ஒரு தரவோட வீச்சு வந்து கொடுத்துட்டாங்க. சோ ஆர் வந்து கொடுத்துட்டாங்க 13.67. மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துட்டாங்க. சோ மிகப்பெரிய மதிப்புனா எல், அது என்ன கொடுத்திருக்காங்க? 70.08. அப்போ மிகச்சிறிய மதிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க, எஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? வீச்சு ஆர் அப்படிங்கிறது எல் மைனஸ் எஸ் தெரியும். மிகப்பெரிய மதிப்புல இருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிக்கணுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஓகே. சோ அப்ப எல் என்ன? அதாவது யார் என்ன? 13.67, எல் 70.08 மைனஸ் எஸ் இல்லையா? ஓகே. சோ இந்த மைனஸ் அங்க போனா பிளஸ் ஆயிடும், இந்த பிளஸ் இங்க உள்ளதா மைனஸ் ஆயிடும். சோ அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்? எஸ் ஈக்குவல் டு 70.08 மைனஸ் பிளஸ்ல இருக்க 13.67 இங்க வந்து மைனஸ் 13.67 சரிங்களா? ஓகே. சோ 70.08ல இருந்து 13.67 கழிக்கணும். 8ல 7 போச்சுன்னா 1, இது 10 ஆயிரும், இது 9 ஆயிரும், 6 ஆயிரும். 6ல 1 போச்சுன்னா 5, 9ல 3 போச்சுன்னா 6, 10ல 6 போச்சுன்னா 4, 56.41 இல்லையா? சோ அப்ப S ஈக்குவல் டு 56.41. இதுதான் மிகச்சிறிய மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? சோ மிகச்சிறிய மதிப்பு என்னது நீங்க எழுதணும். எனவே மிகச்சிறிய மதிப்பு 56.41. எனவே மிகச்சிறிய மதிப்பு 56.41 ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஓகே. சோ அடுத்த கேள்வி போலாமா? வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 8.1ல 2வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியன முறையே. ஒரு தரவோட வீச்சு கொடுத்திருக்காங்க. சோ மிகச்சிறிய மதிப்பு கொடுத்துட்டு மிகப்பெரிய மதிப்பு கேட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி மாடல், கொஞ்சம் லைட்டா டிஃபரன்ஸ் சரிங்களா? சோ இப்ப நம்ம கடைசியா ஒரு சம் பார்த்தோம்ல, அதே மாதிரிதான், கொஞ்சம் லைட்டா மாறுது அவ்வளவுதான் சரிங்களா? ஓகே. சோ ஒரு தரவோட வீச்சுனா என்ன? ஆர். சோ ஆர் கொடுத்துட்டாங்க 36.8. மிகச்சிறிய மதிப்பு எஸ் கொடுத்துட்டாங்க 13.4. எல் மிகப்பெரிய மதிப்பு எல் கேட்டிருக்காங்க சரியா? நமக்கு என்ன தெரியும்? வீச்சு அப்படிங்கிறது பெரிய மதிப்புல இருந்து சிறிய மதிப்பை கழிக்கிறதுன்னு தெரியும். சோ வீச்சு என்ன? 36.8. பெரிய மதிப்பு தெரியாது, சிறிய மதிப்பு 13.4 இல்லையா? மைனஸ் 13.4 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 13.4 ஆயிடும் இல்லையா? சோ 36.8 கூட பிளஸ் 13.4 போட்டோம்னா எல் கிடைச்சிடும். சோ 8 4 12, 6 3 9 10, 3 4 5, 50.2 தான் எல் இல்லையா? சோ அப்போ மிகப்பெரிய மதிப்பு என்னது? 50. அதாவது மிகப்பெரிய மதிப்பு 50.2. எனவே மிகப்பெரிய மதிப்பு 50.2. எனவே மிகப்பெரிய மதிப்பு 50.2 ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? சோ முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு சூத்திரம் படிச்சிருப்போம். சூத்திர அட்டையில பாத்தீங்கன்னா தெரியும். சோ சூத்திர அட்டையில அத்தியாயம் 8க்கு தேவையான புள்ளியியல் நிகழ்தகவு 2க்கும் சேர்ந்ததான சூத்திரங்கள் கொடுத்திருக்கு சரிங்களா? சோ திட்ட விளக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா
எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12 இல்லையா? ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12. சோ அப்ப எப்படி கிடைக்கும்? ரூட் ஆஃப் nங்கிறது இந்த 21 தான் n ன்னு எடுத்துப்போம். சரியா? சோ அப்ப 21 ஸ்கொயர் மைனஸ் 1/12. 21 ஸ்கொயர் என்ன? 441 இல்லைங்களா? சோ ரூட் ஆஃப் 441 minus 1/12. 441 1 போச்சுன்னா 440. சோ அப்ப ரூட் ஆஃப் 440/12 இல்லைங்களா? சோ ரூட் ஆஃப் 440/12. சோ 12 வகுத்தோம் அப்படின்னா 2 6 are 12, 2 2s are 4, 2 2s are 4, 0. 2 3s are 6, 2 11 times 0. 3 டேபிள்ல பண்ணிக்கலாம். 3 டேபிள்ல பண்ணோம்னா 3 3s are 9. பேலன்ஸ் சொல்லுங்க 2. so 3 6 are 18. பாயிண்ட் பேலன்ஸ் 2 வரும். திருப்பி 3 6 are 18. அப்ப ரூட் ஆஃப் 36.6 வரும். 36.6 வெளியே எடுத்தீங்கன்னா 36 வெளியே எடுத்தா 6, திருப்பி 0.6 வெளியே எடுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.0 வரும். திருப்பி 5 போடும்போது 30 ஆகும். சோ 6.05 கிடைக்கும். சோ தோராயமா 6.05 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ திட்ட விலக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுதா? ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1/12 அப்படிங்கிற சூத்திரத்தை பயன்படுத்துறோம். சோ பயன்படுத்தி n-க்கு பதிலா 21 போடுறோம். சோ 21 ஸ்கொயர் மைனஸ் 1/12. சோ 441 மைனஸ் 1/12. சோ ரூட் 36.6 வருது. தோராயமா 6.05 எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு 8.15 தான். என்ன சொல்லிருக்காங்க? தரவின் சராசரியானது, தரவோட சராசரி வந்து 25.6ன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட மாறுபாட்டு கெழுவானது கொடுத்திருக்காங்க. சோ 18.75ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதனோட திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ சராசரி கொடுத்திருக்காங்க, மாறுபாட்டு கெழு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு அதோட திட்ட விலக்கத்தை கண்டுபிடிக்க சொல்லி சராசரி எப்படி எடுத்துக்கலாம்? சோ தரவோட சராசரி எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா, சராசரி எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் பார்னு எடுத்துக்கலாமா சராசரியா? சோ சராசரி எக்ஸ் பார வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 25.6 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதை அப்படியே எழுதிக்க போறோம் 25.6. மாறுபாட்டு கெழுவானது அப்படின்னா என்ன அர்த்தம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆங்கிலத்துல சொல்லக்கூடியது. சோ மாறுபாட்டு கெழு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 18.75. மாறுபாட்டு கெழுவானதுன்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம். மாறுபாட்டு கெழு எப்படின்னு சொல்லுவோம்? சிவி. சோ மாறுபாட்டு கெழு CV எவ்வளவு? 18.75. என்ன கேட்டிருக்காங்க? திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க இல்லீங்களா? ஓகே. சோ இதுல இருந்து எப்படி திட்ட விலக்கம் கொண்டு வரலாம்? மாறுபாட்டு கெழுக்கு சூத்திரம் இருக்கு. என்ன மாறுபாட்டு கெழுவோட சூத்திரம் என்ன ஞாபகம் வருதா? திட்ட விலக்கம் பை எக்ஸ் பார், அதாவது சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100%. சரிங்களா? சோ சிக்மா நமக்கு தெரியாது, மாறுபாட்டு கெழு தெரியும். அது இங்க எழுதிக்கோங்க. 18.75 பை எக்ஸ் பார் என்ன? 25.6 இன்டு 100 இல்லையா? சோ வகுத்துல இருக்க இந்த சைடு போனா பெருக்கல் ஆயிடும் இல்லையா? சோ அப்ப 18.75 அது எப்படி எழுதிக்கலாங்க? 18.75 இன்டு 25.6. இது பெருக்கல்ல இருக்கு, அந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துரும். பை 100 ஈக்குவல் டு சிக்மா வருங்களா? ஓகே. சோ அதாவது CV அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறத எழுதிக்க போறோம், சிக்மா எழுதிக்க போறோம், எக்ஸ் பார்ங்கிறது 25.6 அதை கீழே எழுதிக்க போறோம், இன்டூ 100 போட்டுக்க போறோம். சோ இது வகுத்தல்ல இருக்கு, அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல மாறும் இல்லீங்களா? சோ பெருக்கல்ல இருக்கு 100 இன்சைட் வரும்போது வகுத்தல்ல வந்துரும். சோ ஈக்குவல் டு சிக்மா. சோ இதெல்லாத்தையும் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாத்தையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் நீங்க அதை கேன்சல் அவுட் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், வேற எதுவும் தேவையில்லை. சோ கேன்சல் அவுட் பண்ணி பாயிண்ட் நகர்த்தி வச்சீங்கன்னாவே கிடைச்சிரும். 4.8 கிடைக்கும். சரிங்களா? சோ தோராயமா 4.8 உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓகே. சோ இத ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும், வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிடும். சோ இத அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா 5 3s are 15 பாயிண்ட் பேலன்ஸ் 3, 5 7s are 35, பேலன்ஸ் 2, 5 5s are 25. இப்போ கம்மியாயிடுச்சா? இங்க 5 2s are 10, 0 வந்துரும். திருப்பி 5 டேபிளே கேன்சல் பண்ணுங்க. திருப்பி 5 டேபிளே கேன்சல் பண்ணீங்கன்னா 0.75 வரும். திருப்பி இது வந்து 4 டைம்ஸ் வந்துரும் இல்லையா? சோ இது 2 டேபிள்ல 2 2s are 4, 2 1s are 2, 2 3s are 2 2s are 4, பேலன்ஸ் 1, 2 8s are 16. திருப்பி 2 டேபிள்ல 2 6 are 12, 2 4s are 8. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கனாவே ஆன்சர் வந்துரும். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 0.75 into 6.4 ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 4 5s are 20, 4 7s are 28, 2 9 30. சோ 3 மட்டும் வரும். கீழ 6 5s are 30, 6 7s are 42, 45, 4 அப்படியே வந்துரும். 0 0 8 4. சோ மொத்தம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 4.8. புரிஞ்சுதா? 4.8 எப்படி வந்துச்சுன்னு? அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? சோ 4.8 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சதுல? ஓகேடா.
சோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். சரியா? சோ இந்த கொஸ்டின்ல இந்த கேள்வியில தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஓகே, அடுத்தது போலாமா? சரி வாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 8.2ல செகண்ட் கொஸ்டின். அதே மாதிரிதான் ஒரு தரவின் திட்ட விளக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன. திட்ட விளக்கம் மாறுபாட்டு கெழு கொஞ்சம் மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? கொடுத்துட்டு சராசரி கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்ச். அதே சூத்திரம், அதே எல்லாமே அதேதான். மெத்தட்ல இருந்து எல்லாமே அது. சரிங்களா? சோ அதே மெத்தட், அதே சூத்திரம், அதே ஃபார்முலா எல்லாமே அதேதான் கம்ப்ளீட்டா. சோ யூஸ் பண்ணி போட்டுடலாமா? வாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு தரவின் திட்ட விளக்கம். திட்ட விளக்கம்னா சிக்மா இல்லையா? சோ திட்ட விளக்கம் என்ன கொடுத்திருக்காங்க? 1.2. மாறுபாட்டு கெழு, மாறுபாட்டு கெழுங்கிறது சிவி என்ன கொடுத்திருக்காங்க? 25.6. சராசரி, சராசரிங்கிறது எக்ஸ் பார், அதுதான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, சோ நமக்கு மாறுபாட்டு கெழுக்கான சூத்திரம் தெரியும். மாறுபாட்டு கெழுக்கான சூத்திரம் என்ன? சிவிக்கான சூத்திரம் சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100 இல்லையா? சரி, இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? சிவிக்கு 25.6 போடலாம், ஈக்குவல் டு சிக்மாக்கு 1.2 போடலாம் இன்டூ 100. இங்க பை எக்ஸ் பார் அப்படியே தான் இருக்கும். இந்த எக்ஸ் பார் வகுத்தல் இருக்கு, அந்த சைடு போனா பெருக்கல்ல போயிடும். 25.6 பெருக்கல் இருக்கு, இந்த சைடு வந்தா வகுத்தல்ல வந்துடும். சோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 பை 25.6 இன்டூ 100. புரிஞ்சுதா? ஓகே, சோ இப்ப 2 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 6 are 12, இங்க வந்துட்டு 2 1s are 2, 2 2s are 4, 2 8s are 16 வருமா? ஓகே, திருப்பி 2 டேபிள்ல பண்ணீங்கன்னா 0.3 வரும். 2 6 are 12, 2 4s are 8 இல்லையா? ஓகே, சோ இதுக்கப்புறம் 0.3 into 100 போட்டு divided by 6.4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? அதே மாதிரி சால்வ் பண்ணணும். சரியா? சோ அதே மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.3 100ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குங்க? 13 கிடைக்குமா? பை 6.4 இருக்கும். கீழே மேலேயும் 10ஆல பெருக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் போயிடும் இல்லையா? சோ அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் பார் ஈக்குவல் டு 300 divided by 64 வந்துரும் இல்லையா? பாயிண்ட் போயிடும். சோ இது ரெண்டையும் வகுத்தீங்கன்னா 64 300 64ல வகுத்தீங்கன்னா 4 times 4 4s are 16, 4 5s are 20, 4 6 are 24, 25. சோ பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 44 கிடைக்கும். சோ பாயிண்ட் வச்சு 0 9 டைம்ஸ் போட்டீங்க. இப்போ 9 4s are 36, 9 54, 54 56 57 வரும் இல்லையா? சோ அதிகமா போகும். சோ அப்ராக்சிமேட்டா போட்டீங்கன்னா 4.9 வரும். ஓகேவா? சோ ஏன்னா அதோட ஒண்ணு கம்மியா வரும், 8 வரும். 8 பாயிண்ட் சம்திங் போயிட்டு இருக்கும். சோ அப்ராக்சிமேட்டா 4.9 எடுத்துக்கலாம். சோ எக்ஸ் பார் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டா 4.9. புரிஞ்சுதா? ஏதோ சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, அடுத்தது போலாமா? வாங்க. சோ அடுத்தது பாருங்க, எடுத்துக்காட்டு 8.20 என்ன சொல்லிருக்காங்க? 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்கள் வந்தா 2 நாணயங்கள் ஒட்டுக்கா சுண்டப்படுது. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 நாணயங்கள் ஒன்றா சுண்டப்படுதுன்னா என்ன அர்த்தம்? சோ சிமில்டேனியஸா 2 நாணயங்களை அதாவது அட் டைம்ல ரெண்டையுமே சுண்டுறாங்க. சோ சுண்டும் போது என்னெல்லாம் கிடைக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் இருக்கும்? சோ 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது எஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்ப 2 நாணயங்கள், ஒரு நாணயத்துல ஹெட், இதுல ஹெட் இதுல டெயில் விழுகலாம், ரெண்டுலயுமே ஹெட் விழுகலாம், இல்ல இதுல டெயில் இதுல ஹெட் விழுகலாம், இல்ல ரெண்டுலயுமே டெயில் விழுகலாம். சோ இந்த மாதிரிதான் இருக்கும். சோ 2 நாணயங்கள் நம்ம அட் டைம்ல சுண்டப்படும் போது ரெண்டுலயுமே ஹெட் விழுகலாம், ரெண்டுலயுமே டெயில் விழுகலாம், ஒன்ல ஹெட் ஒன்ல டெயில் விழுகலாம், ஒன்ல டெயில் ஒன்ல ஹெட் விழுகலாம். இந்த மாதிரி 4, இந்த 4ல தான் எது வேணும் விழுகணும் இல்லையா? ஓகே, சோ அவங்க என்ன சொல்லிருக்காங்க? 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சோ 2 நாணயங்களிலும் எழுதிக்கணும், 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிகழ்ச்சி. சரியா? சோ 2 நாணயங்களையும் வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு முகங்கள்னா இதுல வேற முகம், இதுலயும் வேற முகம், மீதியெல்லாம் 2 சேம் முகம், இதுல மட்டும்தான் வெவ்வேறு முகங்கள் இருக்கு இல்லையா? ஓகே, சோ அப்போ 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிகழ்ச்சியை ஏ என்க, ஏன்னு வச்சுக்கலாம். சோ அப்ப n ஆஃப் ஏ எப்படி இருக்கும்?
முகங்கள் வெவ்வேறு இருக்கிறதா ஏ, முகங்கள் வெவ்வேறு HT TH, சோ அதான் ஏக்குள்ள வரும். சோ HT TH. இப்ப n of a னா ஏல எவ்வளவு இருக்கு, 2 இருக்கு. சோ 2. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதுக்கு நம்ம வந்து நிகழ்தகவுல போட்டு பார்த்தோம்னா P of a. சோ P of a என்ன வரும், n of a by n of s படிச்சிருப்போம் இல்லையா? சோ P of a ங்கிறது n of a by n of s. சரிங்களா? சோ எப்பவுமே P of கூட ஒன்னு போடும்போது n of அது by n of s டோட்டல் அதுவும் வந்துரும். சரியா? ஓகே. சோ அப்ப n of a உங்களுக்கு என்ன 2. n of s என்ன, n of s பாத்தீங்கன்னா இங்க s இருக்கு, n of s னா மொத்தமா எவ்வளவு இருக்கோ அதை கூட்டி போடணும். சோ 1 2 3 4 4 இருக்கு. சோ n of s 4. புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப இங்க n of s என்ன 4. சோ 2 1 டைம் 2 2s are 4. சோ 1/2. சோ இதான் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? சோ இதே மாதிரி மாடல் क्वेश्चंस நிறைய இருக்கு. சோ போடுங்க சரியா? சோ இதே மாதிரி பயிற்சியில மாடல் क्वेश्चंस இருக்குடா. சோ மிஸ் பண்ணிராதீங்க. சோ அந்த क्वेश्चंस எல்லாம் வொர்க் அவுட் பண்ணிடுங்க. சோ அது மட்டும் இல்லாம 8.1 8.2க்கு இந்த தவிர்த்து வேற எந்த क्वेश्चंसும் கேட்க முடியாது. சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு போதுமா இல்ல இன்னும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. சோ வேணும்ங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு இன்னும் நிறைய ட்விஸ்ட் ரெடியா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரலாம்னு இருக்கேன். சோ உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ ஆஸ் தமிழ் மீடியம் ஸ்டஃபா பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்தெந்த சாப்டர் கஷ்டமா இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. சோ அந்தந்த சாப்டர் வைஸ் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? ஓகே. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த சாப்டர்ஸ்ல? இதோட இந்த 2 மார்க்கோட வீடியோ க்ளோஸ் ஆகுது. சோ அடுத்தது 5 மார்க் வீடியோ உங்களுக்கு ரெடியா இருக்கு. சோ அதுக்குள்ள டைம் ரொம்ப கம்மியா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். சோ அதுக்குள்ள நீங்க தயவு செஞ்சு ஃபுல்லா என் கூடயே முடிச்சிட்டு வாங்க. சோ கொடுத்து இனி இருக்கக்கூடிய டேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்குள்ள சாலிடா இல்ல உங்களுக்கு. சோ அதுலயும் பிராக்டிகல் அப்படி இப்படின்னு போயிடும். 30 நாள் தான், அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான். சோ அதனால நீங்க தயவு செஞ்சு என் கூடயே பாத்துட்டு வாங்க. சரியா? சோ அப்பதான் சீக்கிரமா முடிக்க முடியும். நிறைய பிராக்டிஸ் வேற பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய பிராக்டிஸ் क्वेश्चंस வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? சோ இத ஃபுல்லா முடிங்க. வேற என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க. சரியா? ஓகே.